திமுகவும் தாவேக்கவும் வேற வேற கட்சி இல்ல. கொள்கை அடிப்படையில் பார்த்தோம்னா ஒண்ணுதான் போல. இவங்க தாவேக்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பாருங்க, மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணிருக்காங்க. என்னங்க எங்கெங்க போச்சு உங்களோட பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்? அது மட்டும் இல்லாம இப்ப தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்க? எங்களோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் வேற வேற எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அதுல ஒரு செய்தி இப்ப பாருங்க. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வகுப்பு சட்டம் அமல்படுத்தப்படாது என்றும் கேட்டுதா, கடந்த திமுக அரசின் நிலைப்பாட்டை தொடர்கிறது தாவேக அரசு அப்படின்னு சொல்லி தாவேக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் ஷாஜகான் பேசியிருக்கிறார். திமுக அரசின் நிலைப்பாட்டை தொடர்கிறதா தாவேக அரசு. அப்ப என்ன புரியுது? மச்சம் வச்சா தாவேக, மச்சம் இல்லை அப்படின்னா திமுக. இவர் பொறுப்பேற்கும் போது தாங்க எங்க அந்த கோட்டையில வச்சு மசூதி அந்த மந்திரங்கள், இஸ்லாமிய மந்திரங்கள் ஓத இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்போ இவர் திமுக ஆட்சியின் நிலைப்பாட்டை தொடர்கிறது தாவேகா அப்படின்றாரு. அப்ப தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. மாரிதாஸ் என்ன சொன்னாரு? தாவேக எம்எல்ஏக்களோட விவரங்கள், அவங்க செய்த குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்தார். அமைச்சர்கள் பத்தி உண்மையை வெளி உலகிற்கு கொண்டு வந்தார். திமுக என்ன பண்ணுச்சோ, ஊழல் பண்ணுச்சோ அதை சொன்னாரு. அதனால அவர் மேல கைது நடவடிக்கை. இப்போ தாவேக என்ன பண்ணுதோ, பண்ணிட்டு இருக்கோ அதை பேசிட்டு இருக்கிறாரு மாரிதாஸ். அதுக்கு அவர் மேல நடவடிக்கை. இது நியாயமா? இதை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொல்லிங்களே முதல்வர், இந்த கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இந்த பேச்சு சுதந்திரம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ திமுக இருக்காங்கல்ல, நாங்க ஹிந்திக்கு எதிர்ப்புனாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அப்புறம் வாக்கு சேகரிக்க போகும்போதெல்லாம் அந்தந்த பகுதியில் எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அதற்கு ஏற்றார் போல அவங்களுக்கு புரிகிற மாதிரியான மொழிகளில் பேசி, ஹிந்தியில பேசி கூட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க திமுக காரங்க. அந்த வகையில் இப்போ காங்கிரஸை கண்டித்து டெல்லியில ஹிந்தியில பேனர் வச்சிருக்காங்க. யாரு? உதயநிதி அவர்கள் போட்டோ போட்டு, ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டு அந்த குரூப்பை என்கரேஜ் பண்ண உதயநிதி அவர்களோட போட்டோவை போட்டு இந்த மாதிரி ஒரு பேனர், காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து தலைநகர் டெல்லியில் பேனர் வைக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. சன் நியூஸ் வெளியிட்ட செய்தி தான் இது. உதயநிதி ஸ்டாலின் பெயரில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் 20 ஆண்டுகளாக நம்மை சார்ந்து வளர்ந்த காங்கிரஸ் இன்று நம் முதுகில் குத்தி விட்டது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. ஏங்க, உங்க கூட்டணியிலிருந்து வெளியே போய் தாவேக ஆட்சி அமைக்கணும், இங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நாங்க கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க போனாங்க. அதற்காக காங்கிரஸை கண்டித்து ஹிந்தியில, ஐயோ இவங்களோட பரம எதிரி ஹிந்தி, அந்த மொழியில போய் டெல்லியில பேனர் வைக்கிறாங்களே. தமிழ் மக்கள் கொத்து கொத்தா கொன்னு குவிச்சாங்க இலங்கையில, ஈழ தமிழகத்துல. அவங்களுக்காக ஏதாவது திமுக பண்ணிச்சா? அதற்கு காரணமாக போன காங்கிரஸ் கூடிய கூட்டணி வச்சது. தமிழர்கள் இறந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி திமுக நினைச்சாங்க. இப்போ இவங்க கூட்டணியிலிருந்து வெளியே போனதற்காக இந்த பேனர். ஏங்க உதயநிதி அவர்களே, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு நான் கேள்வி கேட்க விரும்பல. உங்க சாப்பாட்டுல உப்பு இருக்கா? ஓகே, நீங்க பீட்சா பர்கர்னு சாப்பிடுவீங்க, அதுல உப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த திமுக காரங்க இருக்காங்கல்ல, யாரு முதல்வரா எனக்கு வந்தா எனக்கு என்னப்பா? எங்க ஆபீஸ்ல எப்பவும் போல ஈவேரா போட்டோ இருக்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ இருக்கணும், அப்புறம் கருணாநிதி அவர்கள் போட்டோ இருக்கணும், அப்புறம் ஸ்டாலின் அவர்களோட போட்டோ இருக்கணும், முடிஞ்சதுன்னா சபரீசன் போட்டோ கூட வச்சுப்பாங்க, அப்புறம் இன்பநிதி அவர்கள் போட்டோ கூட வச்சுப்பாங்க. இந்த அளவுக்கு அது அரசு அலுவலகமா இல்ல கட்சி அலுவலகமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு. நம்மளாம் திடீர்னு எங்கேயாவது அரசு அலுவலகத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஆட்சியில இங்க திடீர்னு ஏதோ போட்டோ ஸ்டுடியோ வந்துட்டோமா, இந்த மாதிரி விக் வச்சு ஒரு போட்டோப்பா, இந்த மாதிரி துண்டு போட்டு கண்ணாடி வச்சு ஒரு போட்டோ, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காட்டுற அளவுக்கு போட்டோ ஃபுல்லா செவரே தெரியாது, அந்த அளவுக்கு போட்டோ அடுக்கி வச்சிருப்பாங்க திமுக ஆட்சி காலத்துல. இப்போ அதே பழக்கம் இவங்களை விட்டு போகல. திமுக ஆட்சி கவிழ்ந்து மண்ணை கவி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதியில தோத்து போன பிறகும் கூட அவரோட போட்டோ கலட்ட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. நெல்லை மேயர் அலுவலக அறையில் முதல்வர் விஜய் படம் மாற்றப்பட்டதால், அதாவது விஜய் அவர்களோட போட்டோ போட்டதுனால தனது இருக்கையில் அமராமல் அலுவலகத்தில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து பணியாற்றும் மேயர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி.
இதை பார்த்தோம். இதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட போட்டோ இருக்கு வம்படியா. அதுக்கப்புறம் வந்து தாவேக்காவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதின் விளைவாக நெல்லை மேயரின் இருக்கைக்கு மேல் முதல்வர் விஜய் படம் மாற்றப்பட்டது. ஓகே, அந்த போட்டோவை நான் போடுறேன், நீங்க அதுல பாருங்க. இதுல என்ன நமக்கு கேள்வி அப்படின்னா, விஜய் அவர்களோட போட்டோவை, அதாவது முதல்வர் விஜய் அவர்களின் போட்டோ போடுவதற்கு பல போராட்டம் நடத்தி, தொடர் போராட்டம் நடத்தி அந்த போட்டோவை மாட்டிருக்காங்க மேல அரசு அலுவலகத்துல, மேயரோட ஆபீஸ்ல. அதுல உள்ள அந்த பேப்பர் கூட பிரிக்கல. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும், முழுமையா அது தெரியல. ஆனா இந்தாண்ட பக்கமும் அந்தாண்ட பக்கமும் யாரோட போட்டோங்க இது? அந்தாண்ட இருக்கிற முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட போட்டோவா, இந்தாண்ட இருக்கிறது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டோ. அவங்க எல்லாம் இப்போ முதல்வர் மட்டும் இல்ல, எம்எல்ஏ கூட இல்ல. ஸ்டாலின் அவர்கள்லாம், கருணாநிதி அவர்கள் உயிரோடவே இல்லை. அப்படி முன்னாள் முதல்வரோட போட்டோ வைக்கணும் அப்படின்னா காமராஜர் அவர்களோட போட்டோ வைக்கலாம், ஜெயலலிதா அவர்களின் போட்டோ வைக்கலாம். ஏங்க காமராஜர் போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் வைக்காது. இவங்க மூளைக்கு முக்குக்கு திருமண இடம் ஃபுல்லா கருணாநிதி பேரு, ஈவேரா பேரு, ஸ்டாலின் அவர்கள் பேருன்னு எல்லா இடத்துலையும் வளைச்சு வச்சிருக்காங்க. அந்த வகையில அரசு அலுவலகத்துல மேயரோட அலுவலகத்துல திமுக தலைவர் போட்டோவும் முன்னாள் திமுக தலைவரோட போட்டோவும் வச்சிருக்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இதுல மேலும் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழகம் முழுக்க உள்ள திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அலுவலகங்களுக்கு இவங்க வச்சிருக்காங்கல்ல, ஈவேரா பேரு, கருணாநிதி அவர்களின் பெயர், ஸ்டாலின் அவர்கள் பெயர், அதெல்லாம் நீக்கிவிட்டு உங்க கொள்கை தலைவர்கள் பேர்லாம் வைக்கலாம். வேற யாரோ மன்னர் பேர் வைக்க சொன்னா கூட வைப்பீங்களான்றது தெரியல. தமிழ் மன்னர்கள் பேர் வைப்பீங்களான்னு தெரியல. இருந்தாலும் கூட வேலு நாச்சியார் பேர் வைக்கலாம், காமராஜர் அவர்களோட பேர் வைக்கலாம். இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை ஒரு கோரிக்கையா நம்ம வச்சுக்கிறோம். பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ஆனா அதை பண்ணாலே ஒரு பெரிய தொகை ஆகிவிடும். விஜய் அவர்கள் பண்ணுவாரா? சென்னையில இருந்து வர வழியிலாம் பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் பேருந்து நிலையங்கள்ல முன்னாள் எம்எல்ஏக்கள் பெயர், முன்னாள் முதல்வர்களின் பெயர், இந்த பெயர்கள் தான் இருக்கு, இன்னும் மாற்றப்படவில்லை. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் அரசு அலுவலகங்கள்ல சில இடங்கள்ல முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் புகைப்படம் இருக்கு. அதெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம், மாத்தவங்க நினைக்கிறோம். இதுல நான் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினாரு, அதாவது கட்சி அரசியல் இயக்கம் தான் தொடங்கி இருக்கிறார். உடனே எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு மாநில தலைவராக இருக்கும் போதே உங்களால பொறுத்துக்க முடியல, இப்ப தனி இயக்கம் அரசியல் சார்ந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே ஆளுக்கு ஆளு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இவர் பாஜகவுல இருந்து வெளியே போனா பாஜக காரங்க தான் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இல்ல, பாஜகவுல இருந்தும் போயிருக்காங்க, முக்கிய தலைவர்கள்லாம் கூட போயிருக்காங்க. இருந்தாலும் கூட திமுகவுல இருந்து வரலன்னு சொல்றீங்களா? வந்திருக்காங்க. தாவேக்காவுல இருந்து வரலன்னு சொல்லிடுறீங்களா? வந்திருக்காங்க. திமுக, தாவேக்கா, அதிமுக, பாமக மற்ற கட்சிகள்ல இருந்தும் கூட அண்ணாமலை அவர்களின் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களும் சேர்த்து இணைத்து கொண்டார்கள். அதன் விளைவாக தான் இப்போ 17 லட்சத்திற்கு மேலாக உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அதுல சேர்ந்து இருக்கிறாங்க. ஆகவே இது அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சினிமா ஹீரோ அப்படின்னா விஜய் அவர்கள், அரசியல் ஹீரோ அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் என்ன சினிமாவில இருந்து வந்திருக்கிறாரு, 50 வருஷம் சினிமா பின்புலம் இருக்கா. தமிழக மக்களுக்கு இவர் எப்படி தெரியும்? ஒரு கர்நாடக சிங்கமா, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியா, ஊழல் செய்யாத நேர்மையான அரசியல்வாதியா, அரசு அதிகாரியா, போலீஸ் அதிகாரியா, இப்படிதான் மக்களுக்கு தெரியும். அந்த வகையில திமுகவின் ஊழல்களை ஆதாரத்தோட டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 வெளியிட்ட பெட்டியோட எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட சமர்ப்பித்த ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு அறியப்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எழுச்சி இப்ப உண்டாகி இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இந்த அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த அரசியல் இயக்கம் என்பது அரசியல் கட்சியாக மாறப்போகிறது. அதன் கட்சியிலிருந்து நிர்வாகிகள்லாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இன்னும் பல திமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் கூட அண்ணாமலை அவர்களின் அரசியல் இயக்கத்தில் சேரப்போவதாகவும், குறிப்பாக இந்த நடிகர்கள், சினிமா பிரபலங்கள் சேரப்போவதாகவும், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் அதில், அதாவது அதிமுகவை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் அதில் இணைய போவதாகவும் இப்போ சில தினங்களாக செய்தி பார்த்துட்டு இருக்கோம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சேரப்போவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றம் இங்க வரணும். ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஆட்சி மாற்றம் இங்க தேவையில்ல, அரசியல் மாற்றம் வரணும்னாரு. அது இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ரஜினி அவர்களின் மனைவி எதற்காக மக்கள் மேடை அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் இன்ன வரைக்கும் புரியாத கேள்வியா இருக்கு. இதுக்கான விடை கூடிய சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். மாறும், மாற்றுவோம். ஐ எம் வெயிட்டிங்.